ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம வீட்டில் எப்படி ரவா தோசை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம எப்போவாச்சும் ரவா தோசை போய் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டோம் அப்படின்னா அதோட கிறிஸ்பி அதோட டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. அதே டேஸ்ட்டில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது ஒரு ரகசிய டிப்ஸ் இருக்குங்க. அதுவும் நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரவா தோசைக்கு நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சாலே போதுங்க. உடனே நம்ம இந்த ரவா தோசை சுட ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த ரவா தோசைக்காக ஒரு டம்ளர் அளவுக்கு எந்த ஒரு டம்ளரோ கப்போ எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு ரவா சேர்த்துக்கலாங்க. 3/4 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த பாத்திரம் எடுத்தாலும் இதாங்க அளவு. ஒன்றுனா இது 3/4 பங்கு. அப்புறம் மைதா அதே டம்ளரில் 3/4 டம்ளர் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் ரவை, 3/4 டம்ளர் அரிசி மாவு, 3/4 டம்ளர் மைதா மாவு. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நமக்கு தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இஞ்சி பொடியாக தோல் சீவிட்டு கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போ மிளகு சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு மிளகு போடலாமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த ரவா தோசை சாப்பிடும்போது அந்த மிளகு கடிப்படுறது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் பொடியை நறுக்கின இஞ்சி, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, அப்புறம் 1 ஸ்பூன் பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க. பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா. நான் இது 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேங்க. இப்போ கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணிவிட்டு அதோடு சேர்த்துக்கலாம். இப்போ நான் இந்த டம்ளரில் 4 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேங்க. அந்த மாவு நல்லாவே தண்ணியாக இருக்கணும். நம்ம இந்த ரவை அளந்தோம் இல்லையா, இப்போ இது 3மே சேர்த்துட்டு 2.5 டம்ளர் வந்துருச்சு. இதில் 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரவை 1 டம்ளர், அப்புறம் 3/4 டம்ளர் மைதா, 3/4 டம்ளர் அரிசி மாவுக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த ரவை ஊறின பின்னாடி பார்த்திங்கன்னா நிறைய கெட்டியாக வந்துடுங்க. அதுக்கு பின்னாடி நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து தான் நம்ம மாவு கலக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த எல்லாமே சேர்த்துட்டு கலந்து வச்சிடலாங்க. இந்த மாதிரி நல்லா இப்போ பார்த்தாலே தண்ணியாக தெரியும். ஆனால் ஊறின பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாவே ரொம்ப கெட்டியாகவே வந்துடுங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாமே சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது சேர்ந்து எல்லா மாவுமே சேர்ந்து நல்லா கலந்து விட்டாதாங்க அதோட கரெக்டான பக்குவம் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ரகசிய டிப்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, இப்போ கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இது ஆயில் எதுக்காக சேர்க்குறது அப்படின்னு சொன்னால், ஒரு நல்ல ஒரு கிறிஸ்பியாக அது பார்த்திங்கன்னா ரவா தோசை சாப்பிடும் போதெல்லாம் ஓட்டை ஓட்டையாக இருக்கும் பாருங்கள். அது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ரவா தோசையில் அந்த மாதிரி வந்திருக்கும். அப்புறம் மொறு மொறு ஒரு கிறிஸ்பி தன்மை கிடைக்குங்க அந்த ரவா தோசைக்கு இந்த எண்ணெய் சேர்க்குறதுனால. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு ரவா அதில் எடுத்து சேர்த்துக்கலாங்க. இது எதுக்காக அப்படின்னு சொன்னால், நம்ம தோசை ஊற்றும் போது நல்ல ஒரு மொறுமொறுப்பு தன்மை கொடுக்குங்க இதுவுமே. அதனால தான் இந்த ரவா தோசை ஊற்ற ஆரம்பிக்கும் முன்னாடி இந்த மாதிரி ரவை கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு அதையும் நல்லா இதோடு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த மாவு தண்ணியாக இருந்தால் தாங்க இந்த தோசை ஊற்றுறதுக்கு நல்லா வரும். தோசையுமே நல்லா மொறுமொறுன்னு வரும். அதனால் தண்ணி மாவு தண்ணியாக இருக்க மாதிரி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி தாங்க ஊற்றணும். ஒரு சட்டி அடுப்பில் வச்சுட்டு தோசை சட்டியை காய வச்சுட்டு இந்த மாதிரி கரண்டில் எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கலாங்க.
நம்ம என்ன தான் கேப் இல்லாமல் ஊற்றணும் அப்படின்னாலுமே அது வந்துட்டு நல்ல ஒரு ஓட்டை ஓட்டையாக பார்க்குறதுக்கே அந்த ரவா தோசையே பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அருமையாக வந்துடும் பாருங்க. இந்த ரவா தோசைக்கு வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி தாங்க ஊற்றணும். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். பார்த்தாலே தெரியும், நல்ல ஒரு கிறிஸ்பியாக தெரியுது. உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஒயிட் சுகர் சேர்த்துக்குங்க இந்த மாவில். இல்லை வேணாம் அப்படின்னு சொன்னால் விட்டுருங்க. ஆனால் அது சேர்த்தாலுமே கொஞ்சம் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்குங்க. வேணும்னா சேர்த்துக்கோங்க. பாருங்கள் சூப்பரான மொறுமொறுன்னு ரவா தோசை ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.